தற்போது கிடைத்துள்ள முக்கியமான செய்தி சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம், பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இரண்டும் இன்று நடைபெற இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் மிகவும் பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அங்கு ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்பாடுகள் குறித்தும் கள நிலவரங்களை பற்றியும் பதிவு செய்வதற்காக இருக்கிறார் எமது செய்தியாளர் கீதன் அவர்கள். வணக்கம் கீதன், உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. குறிப்பாக செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்களும், அதே போல பொதுக்குழு உறுப்பினர்கள் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் என மொத்தம் 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் தோல்வியை சந்தித்தது. இத்தகைய பின்னணியில் தற்பொழுது தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கள ஆய்வும் நடத்தப்பட்டு வருகின்ற நிலையில் ஆங்காங்கு கட்சியினுடைய அதிரடி சம்பவங்களும் நடந்தேறி இருப்பதை தற்பொழுது நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கிடவும், அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திக்கவும் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதே போல மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த குறிப்பாக இந்த மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக தமிழக அரசு எடுக்க தவறிய நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. அதே போல மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை கண்டித்தும் சில தீர்மானங்கள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, குறிப்பாக உட்கட்சி தேர்தலை நடத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றுகின்றனர். தொடர்ந்து இறுதியாக எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் உரையாற்றுகின்றார். அவர் பிற்பகல் 12 மணி அளவில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருக்கின்றார். குறிப்பாக இந்த கடந்த கால தேர்தல்கள் தோல்விகளில் இருந்து மீண்டு குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொள்வது, அதே போல பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என தற்பொழுது அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பலமான கூட்டணி எவ்வாறு அமைப்பது, அதற்கான அதிகாரத்தையும் பொதுச் செயலாளருக்கு இந்த செயற்குழு மற்றும் பொதுக்கூட்டத்தில் அதிகாரம் வழங்கிடவும் தீர்மானித்து அந்த வகையில் இன்று இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கீதன்.